ஹலோ ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் யூனிட் 1 இன்னொரு சம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். A particle is subjected to 3 concurrent forces, F1 equal to 200 Newton along the positive x-axis, F2 equal to 150 Newton at an angle of 60 degree above the x-axis, and F3 equal to 100 Newton at an angle of 135 degree from the x-axis. Determine the magnitude and direction of the resultant force கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் யூஸ்வலாக போடுவோம் இல்லையா, அது மேக்னிடியூட் ஃபைன் பண்ணோன்னா, ஸோ மேக்னிடியூட்னா அந்த ஆர் ஃபைன் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி சம்மேஷன் ஹெச் ஃபைன் பண்ணுவோம். சம்மேஷன் ஆஃப் ஹெச், அடுத்து வந்து சம்மேஷன் ஆஃப் வி, அதுக்கப்புறம் ரிசல்டன்ட் ஆர் ஃபைன் பண்ணோம். அடுத்து டேரக்ஷன் வந்து ஆல்ஃபா, வேல்யூ ஃபைன் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சம்மு தான். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சம்மில் நமக்கு ட்ராயிங் கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. நம்ம அதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணிட்டுருப்போம். இதில் நமக்கு ட்ராயிங்லாம் கொடுக்கல. ஸோ நம்ம ட்ராயிங் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி போடணும். ஓகே, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்ட்டிகல் இஸ் சப்ஜெக்ட் டு 3 கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ வந்து 3 ஃபோர்ஸஸ் சொல்லிட்டாங்க. ஓகேவா, F1ன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கான். அப்போ முதல்ல என்ன பண்ணிக்கணும், இப்படி வரைஞ்சிக்கணும், இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா, போட்டுட்டு F1 ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. என்ன கொடுத்துருக்கான், கிவன் F1 வந்து 200 நியூட்டன் ஆக்டர், 200 நியூட்டன். அது எப்படி இருக்குன்னா அலாங் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பக்கம் இதுதான் பாசிட்டிவ், இது எக்ஸு, இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது மைனஸ் எக்ஸ். அப்போ இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, இது வந்து ஒய், இந்த பக்கம் வந்து மைனஸ் ஒய். இது பாசிட்டிவ் எக்ஸு, இது வந்து நெகட்டிவ் எக்ஸு, பாசிட்டிவ் ஒய், நெகட்டிவ் ஒய். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, F1 = 200 நியூட்டன் அலாங் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்லேயே போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இப்படி போட்டுட்டு என்னது, இது வந்து 200 நியூட்டன். ஓகேவா, ரைட்டு, முடிஞ்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, F2 வந்து 150 நியூட்டன் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி. ஸோ ஒரு லோடு கொடுத்துருக்காங்க, அது என்ன ஆங்கிள் இருக்குன்னா 60 டிகிரியில் இருக்கான். ஓகேவா, அபோவ் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது என்ன பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ இதுக்கு மேலே தான் வந்து நமக்கு இப்படி இருக்குது. எவ்வளோ, என்ன டிகிரியில், 60 டிகிரியில். அப்போ இது எவ்வளோ, 150 நியூட்டன். அப்போது 150 நியூட்டன். ஆங்கிள் என்னது, ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இதோட ஆங்கிள் 60 டிகிரி. புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நான் இதை வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஆங்கிள் 60 டிகிரினா என்ன சொல்லிக்கோங்க, இது வந்து அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் அந்த எக்ஸ் ஆக்சிஸில் லைன்லேயே வரைஞ்சிக்கணும். செகண்ட் ஃபோர்ஸ் வந்து ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, அந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா அபோவ் தி எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே, இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கு மேலே இப்படி தானே வரும். அப்போ ஆங்கிள் 60 டிகிரி போட்டு அந்த இதை வரைஞ்சிருங்க. ஓகேவா, ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க, F3 = 100 நியூட்டன் சொல்லிட்டாங்க. இதோட ஆங்கிள் வந்து 135 டிகிரி, 135 டிகிரி ஃப்ரம் தி எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது இதான் நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, அப்போது இந்த லைன் எவ்வளோ இருக்கும், மொத்தம் வந்து இது வந்து நமக்கு 90 டிகிரி இருக்கும். இது 90 டிகிரி. ஆனால் என்ன ஆங்கிள் சொல்லியிருக்கான், 135 டிகிரி சொல்லிட்டாங்க. அப்போ 90க்கு மேலே தானே வரும், இதை தாண்டி தான் இந்த பக்கம் தான் வரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 90 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு. அப்போ இப்படி தான் போடணும், இந்த மாதிரி போட்டுட்டு இது எவ்வளோ, இது மொத்தமாக வந்து நமக்கு இது 135 டிகிரி. கரெக்டாக, இது மொத்தம் 135 டிகிரி, இங்கேருந்து 135 டிகிரி. ஸோ நமக்கு மொத்தமாக எவ்வளோ இருக்கும், இது வந்து 180 டிகிரி. அப்போ 180ல் இந்த 135 போச்சுன்னா நமக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிருமா? புரியுதா உங்களுக்கு? ஸோ F3 பாருங்கள், 100 நியூட்டன் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 135 டிகிரி ஃப்ரம் தி எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதான் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நான் 135 டிகிரி போகணும். இது 0, இது 90. அப்போ 90னா 100, 110 ஒரு அப்ராக்சிமேட்டாக இது 90 தாண்டி தான் வரும். அப்போ இந்த மாதிரி போட்டுட்டு 100 போட்டுக்கோங்க. போட்டு நமக்கு இந்த ஆங்கிள் நமக்கு தெரியும், மொத்தமாக 135 டிகிரின்னு தெரியும். நமக்கு எந்த ஆங்கிள் தேவை, நமக்கு இந்த ஆங்கிள் தான் தேவை, எக்ஸ்லேருந்து வர ஆங்கிள் தான் நமக்கு தேவை. அப்போ இது மொத்தமாக 180. 180ல் 135 போச்சுன்னா ரிமைனிங் 45. அதான் 180 டிகிரி மைனஸ் 135 டிகிரி, அது போட்டு ஈக்குவல் டு 45 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு 45 டிகிரி. அவ்வளோதான், இதான் கொடுத்துருக்க சம். ஸோ இந்த மாதிரி நம்ம முதல்ல கொடுத்துருக்க கொஷினுக்கு தகுந்த மாதிரி இது இப்படி வரும். ஸோ வந்து இது நமக்கு 45 டிகிரி வரும். புரியுதா? இதுதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், கிவன் டேட்டா எழுதிட்டேன், கொடுத்துட்டு அப்படி கிவன் டேட்டா எழுதிட்டு இந்த ட்ராயிங்கை போட்டேன். ஸோ ட்ராயிங் போட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா நம்ம இது ரிசால்வ் பண்ணி போடுவோம் இல்லையா. இப்போ இந்த இன்க்ளைண்டாக இருக்க போர்ஷன் எப்படி இருக்கும், இப்படி ரிசால்வ் பண்ணுவோம், ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் ரிசால்வ் பண்ணுவோம் இல்லையா, அதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிகல், இது எவ்வளோ, 150யா, ஆங்கிள் 60. அப்போ 150 cos 60, இது 150 sin 60. இது ரிசால்வ் பண்ணோன்னா 100, இது 45. அப்போ 100 cos 45 sin 45, cos 45 sin 45. இது வந்து நமக்கு வந்து ஹரிசாண்டலாகவே இருக்குது. அப்போ அப்படியே போட்டுக்க வேண்டியது தான் 200 நியூட்டன். அவ்வளோதான். ஸோ நம்ம யூஸ்வலாக போடுவோம் இல்லையா. ஃபஸ்ட் என்னது,
ஸ்டெப் ஒன் ஃபைண்ட் தி அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். அப்போ சம்மேஷன் H இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் ஹரிசாண்டல் 200 150 cos 60 minus 100 cos 45 அவ்வளோதான். 200 + 150 cos 60 minus 100 cos 45. ஸோ இதெல்லாம் அப்படியே கேல்குலேட்டர் சால்வ் பண்ணுங்கள். நமக்கு சம்மேஷன் H இஸ் ஈக்குவல் டு 204.29 கிடச்சிடும். அடுத்து ஸ்டெப் டூ வந்து அதை எழுதிங்க. ஃபைண்ட் தி அல்ஜிபிரிக் சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ். ஓகேவா, ஃபைண்ட் தி இதே தான் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் இங்கே வந்து வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு போட்டுங்க. வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ். ஸோ சம்மேஷன் ஆஃப் V இஸ் ஈக்குவல் டு என்னென்ன வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது, ரெண்டு தான், ரெண்டுமே நமக்கு மேலே தான் போகுது. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ். 100 sin 45 + 150 sin 60. ஓகேவா, 100 sin 45 + 150 sin 60. ஸோ கேல்குலேட்டர் போட்டோம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் V இஸ் ஈக்குவல் டு 200.68 நியூட்டன் முடிஞ்சு. அடுத்து ஸ்டெப் 3 வந்து மேக்னிட்யூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஃபார்முலா R இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் H ஸ்கொயர் + சம்மேஷன் ஆஃப் V ஸ்கொயர். ஸோ H என்னது 204.29 அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஸ்கொயரில் போட்டுருங்க. இது வந்து 200.61. அப்போ 200.61 ஸ்கொயர். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா R இஸ் ஈக்குவல் டு 286.32 நியூட்டன் முடிஞ்சு. அடுத்த ஸ்டெப் 4 வந்து டேரக்ஷன் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதுக்கு ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் சம்மேஷன் V பை சம்மேஷன் H. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ tan இன்வர்ஸ் சம்மேஷன் V யோட வேல்யூ அது என்னது 200.61 அதை அப்ளை பண்ணுங்கள். சம்மேஷன் H வந்து 204.29 அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணால் இதை வந்து 0.98 வருது. இதுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் 0.98 போட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 44.45 டிகிரி கிடச்சிச்சு. ஸோ அவங்க கேட்ட மேக்னிட்யூட் ரிசல்டன் ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து இந்த டேரக்ஷன் ஆங்கிளும் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம தேவையான எல்லாமே நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ராயிங் வரைவோம் இல்லையா, அது வந்து பொசிஷன் ஆஃப் நியூட்டன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், பொசிஷன் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஹெட்டிங் போட்டுருங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுருங்க. சம்மேஷன் H என்ன கிடச்சிருக்கு நமக்கு 204. நமக்கு வந்து மைனஸ் லெவலில் ப்ளஸில் தான் வந்திருக்கு. அப்போ ப்ளஸ்னால் ரைட் சைடு. ஓகேவா, அப்போ இந்த பாயிண்டில் இது வந்து 204.29. இது சம்மேஷன் H. சம்மேஷன் ஆஃப் V என்ன வந்திருக்கு 200.61. அது என்னது நமக்கு 200.61 நமக்கு வந்து அதுவும் பாசிட்டிவ் தான், ப்ளஸில் தான் வந்திருக்கு. மைனஸ் வந்துச்சுன்னா டவுன் வச்சில் போடணும். ஓகேவா, இது எக்ஸு, இது பக்கம் மைனஸ் எக்ஸு, இது ஒய்யு, இது மைனஸ் ஒய். புரியுதில்ல? ஸோ மைனஸில் வந்துச்சுன்னா இந்த பக்கம் எக்ஸ் போட்டிருப்பேன். இப்படி போட்டுட்டு இது என்னது 200.61. அடுத்து அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டுத்தையும் இப்படி ரைட்டாக இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா இது எங்கே சென்டர் நமக்கு மீட் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல அப்படியே லைன் போட்டுட்டு இதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸு. R இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு நமக்கு வந்து 286.32. அதை போட்டு ஆங்கிள் வந்து 44.45 டிகிரியா. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 44.45 டிகிரி. அதான் இங்கே போட்டிருக்கேன். புரியுதா? சம்மேஷன் H, சம்மேஷன் ஆஃப் V, இது ரிசல்டன்ட்டு நமக்கு கிடச்ச ஆங்கிள். அவ்வளோதான். ஸோ ரிசல்டன் போட்டு மேக்னிட்யூட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் R இஸ் ஈக்குவல் டு 286.32 நியூட்டன். டைரக்ஷன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 44.45 டிகிரி. அவ்வளோதான். இதோட சம் முடிஞ்சு. ஓகேவா, ரொம்ப சிம்பிளான சம் தான். இந்த மாடல் நிறைய சம் போட்டிருக்கோம். இதில் என்னென்னா இப்போ எப்படி ட்ராயிங் வரைகிறது மட்டும் நல்லா பார்த்துக்குவேன். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.